உள்ள பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிராங்கோ டயர் கம்பெனியில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்தது. அதில் 37 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி இறந்தனர். பலத்த காயமடைந்த 23 பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். சுமார் ரூபாய் 25 கோடி மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயின. 6 மாதத்திற்கு முன்பு இதேபோல் ஆந்திர மாநிலத்தில் உள்ள கொரியா நாட்டை சேர்ந்த ஷூ கம்பெனியிலும் நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்தனர். இந்த 2 நிறுவனங்களும் வெளிநாட்டை சேர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தீவிரவாதிகளின் செயலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் NIA, அதாவது தேசிய புலனாய்வு ஏஜென்சி, தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இந்த கேஸை என்னையே தான் டீல் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பெருசாக எதுவும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் ஃபாரின் கம்பெனிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ காம்படிஷனாக இருக்கிற இங்குள்ள கம்பெனிங்க வேலையாக இருக்கலாம். இந்தியன் கம்பெனிஸும் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, இந்த மாதிரி இவங்க செஞ்சாங்கன்னா அது இவங்களுக்கே டேஞ்சராக போய்டும். மேக்னெட்டிக் பாம்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நம்ம நாட்டில் இப்படி ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்ததே இல்லை. இந்தியாவை தாண்டி வெளியில் இருக்க ஒரு சக்தி தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க உதவி இல்லாமல் அதை செய்யவே முடியாது. அப்பா இந்தாங்க. என்னது? பிரித்து பாருங்கப்பா. உங்களுக்கு தான்ப்பா. உங்கள் லைசன்ஸ் வச்சு தான் வாங்கினேன். இப்போ எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? உங்களை மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்தால் தான்ப்பா கண்ணுக்கே மரியாதை. சர்வீஸில் இருந்த போதே நான் இதை யூஸ் பண்ணல. ஒரு முறை தான் வெளியில் எடுத்தேன். ரொம்ப நேரம் அவனை துரத்திக்கிட்டு ஓடினேன். ஷூட் பண்ண வேண்டிய கண்டிஷன். ஆனாலும் சக மனுஷனை ஷூட் பண்ணுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. பட் அவனை பிடிச்சிட்டேன். அப்பா இன்னைக்கு உங்கள் பர்த்டேப்பா. ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். தேங்க்யூ. அப்பா ஃபுல் லோடட். அப்பா உள்ளவாம்மா. என்ன விஷயம்மா? ஒன்றும் இல்லைப்பா, சாப்பிடாம தூங்கிட்டீங்களோன்னு பார்த்தேன். போலீஸ்காரனாக இருந்தோம்மா, எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகம். அப்படின்னா உங்களுக்கு ஞாபக சக்தி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கட்டுமா? ஓகே, நான் ரெடி. லாஸ்ட் இயர் செமினாருக்காக நான் கோயம்புத்தூர் போனேனே. நீ கோயம்புத்தூர் போனது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பா, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. ஓகே ஓகே. அங்கே நவீன ஒருத்தரை மீட் பண்ண, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாருன்னு உங்ககிட்ட கூட சொன்னனே. சரியா ஞாபகம் இல்லைம்மா. அதனால் என்னம்மா இப்போ சொல்லு. இனி நான் மறக்கவே மாட்டேன். நீ எப்போ கேட்டாலும் சொல்லுவேன். அங்கே நான் பேசினதை அவர் ரொம்ப பாராட்டினாரு, என்னை என்கரேஜ் பண்ணாரு. ஹீ இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் பா. இப்போ சென்னையில் இருக்கிற அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு வாரம் ட்ரைனிங்காக வந்திருக்காரு. நான் உங்களை பற்றி அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன்ப்பா. என்னை பற்றி சொல்கிற அளவுக்கு என்னம்மா இருக்கு? யூர் அ ஹானஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர். எங்களுக்கு அன்பான அப்பா. உங்களை அவர் மீட் பண்ண விரும்புகிறாரு. என்னை மீட் பண்ணுறது அவருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். வர சொல்ல அவரை. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச்.
நவீன். ஹலோ சார். ஹலோ, நைஸ் டு மீட் யூ. வெல்கம். தேங்க்ஸ். என்னோட அண்ணா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். வீட்டை சுற்றி காட்டுமா? இந்த வரேன். வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்ததா? அப்படி ஒன்றும் இல்லை. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, நான் அவசரமாக ஸ்டேஷன் கிளம்பணும். வீட்டுக்கு வந்த ஒருத்தர்கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? அப்பா, அவனை பார்த்தாலே கிரிமினல் மாதிரி இருக்கான்ப்பா. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையே அவளுக்கு. கதிர், பவித்ரா ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. நல்லது கெட்டதுன்னு அவளுக்கு தெரியும். உட்காருங்க. இதை படிச்சிட்ருங்க. நான் இப்போ வந்துடுறேன். அவள் கண்டவன்லாம் வீட்டுக்கு விட்டுறது சரியில்லைப்பா. அவர் ஏன் ஃப்ரெண்ட், கண்டம் ஒன்றும் கிடையாது. நீயும் உன் ஃப்ரெண்டை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலையா? அவங்கெல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, நானும் என் பாய் ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்படி பேசுறது வந்திருக்கிற ஒரு காதில் விழுந்துற போகுது. இல்லைப்பா, அவர் மாடியில் இருக்காரு. சாப்பிட்டு போப்பா. இல்லைப்பா, டைம் இல்லை. சரி, பார்த்து போ. நீங்கள் 2 பேரும் பேசுனதை கேட்டு அவர் போயிருப்பார்னு நினைக்கிறேம்மா. இல்லைப்பா, அவர் போயிருக்க மாட்டாரு. நீங்கள் இங்கே இருங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? வாங்க, அப்பா வெயிட் பண்ணுறாரு. அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா அம்மா 2 பேரையும் நான் பார்த்ததே இல்லை. நான் படித்து வளர்ந்ததெல்லாம் தூத்துக்குடியில் இருக்கிற அனாதை ஆசிரமத்தில். உங்களை பற்றி பவித்ரா நிறைய சொல்லியிருக்காங்க. அதான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். கோயம்புத்தூரில் தனியாக தங்கியிருக்கீங்களா இல்லை? ஃப்ரெண்ட்ஸோடு தான் தங்கியிருக்கேன். சார், ஒரு பர்சனல் கொஸ்டின். டோன்ட் மிஸ்டேக் மீ. நீங்கள் ஏன் இந்த வேலையை ரிசைன் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேலை செஞ்சது போதுன்னு பட்டது, அதான் ரிசைன் பண்ணிட்டேன். நான் சொல்கிறத நம்ப முடியலையா? இவ்வளவு சிம்பிள் ரீசனாக இருக்குன்னு நான் நினைக்கல. எங்க நான் கிளம்புறேன்? எந்த ஊருக்கு போற? ஊட்டிக்கு. அப்பா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், வரத்துக்கு 4 நாள் ஆகும். என்னாச்சுண்ணா உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. நேற்று ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டு வந்தியே, அவனை பார்த்தா சரியா நல்லா தெரியல, அக்யூஸ்டு மாதிரி இருக்கான். இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், நாளைக்கு இவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவேன். அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. இதுக்காக தான் இவ்வளோ கோவமா? அண்ணா, ஒரு தடவை தான் நீ அவரை பார்த்துருக்க. நீ போலீஸுங்கிறதுனால எல்லாரும் கிரிமினலாக பார்க்காத. உன்னால் என்னை கன்வின்ஸ் பண்ண முடியாது, விட்டுடு. அண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. யா, டேக் கேர்.
எப்படி ஆரம்பிப்பேன் கழுத்துலேருந்து ஆரம்பிக்கட்டுமா இல்லை காலிலிருந்து ஆரம்பிக்கட்டுமா? இப்படி பப்ளிக் பிளேஸில் பேசுகிறது கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? உன்னை பார்க்குறப்போ எல்லாம் மறந்து போதே. இதுவே என் ரூமாக இருந்தா ஒரே குஷி தான். சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில் இன்று காலை 11 மணி அளவில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியது. கடந்த 6 மாத காலமாக நடைபெறும் இந்த தொடர் குண்டு வெடிப்புகளால் இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பயங்கரவாத செயலாக கருதப்படுகிறது. நமது நாட்டில் முதலீடு செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மத்தியில் பேரச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொடர் குண்டு வெடிப்புகளை பற்றி நமது உள்துறை அமைச்சர் செய்தியாளர்களிடையே பேசும்போது, உலகளவுல நாம் ஒரு சக்தி வாய்ந்த வல்லரசு நாடாக உருவாகிட்டு இருக்கோம். இதை விரும்பாத நமக்கு போட்டியா உள்ள ஏதோ ஒரு வல்லரசு நாட்டினுடைய பயங்கரவாத செயலா இந்த குண்டு வெடிப்புகள் இருக்கலாம் நாங்க கருதுறோம். இந்த தாக்குதல்கள் நம்ம நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை வீழ்ச்சி அடைய வைப்பதற்காக செய்யப்பட்ட சதியாகும். இதை NIA மிக தீவிரமாக விசாரணை செய்து வருகிறது. எந்த விலை கொடுத்தும் நாங்கள் இந்த சதியை முறியடிப்போம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, half an hour. சரி, கொஞ்சம் கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூட சொல்கிறேன். ஹலோ சார், டாய்லெட் எங்கே இருக்குது? லெஃப்டில் இருக்கு சார். பவி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.